ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மிக மோசமான ஒரு பாசிச தாக்குதல், வெளிப்படையான இஸ்லாமிய வெறுப்பு, வெளிப்படையான சிறுபான்மை சமூகத்திற்கு அச்சுறுத்தல். உலகில் எந்த தேசத்திலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கும் காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆட்சி நிர்வாகம் எங்கும் இல்லை. ஐநா பேரவையில் கண்டிக்கிறார்கள், மனித உரிமை கவுன்சிலில் கண்டிக்கிறார்கள். சிறுபான்மை சமூகத்தினருக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு அரசுதான் மோடி அரசு என்று ஐரோப்பிய யூனியன் அவையிலே, ஆட்சி நிர்வாக அவையிலே பல உறுப்பினர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இதுவரையில் இந்திய நாடு, இந்திய அரசு இவ்வாறு பகிரங்கமாக எந்த ஒரு தேசத்திலும் கண்டனத்திற்குள்ளாகியதில்லை. வெட்கக்கேடு, மானக்கேடு. மோடி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. உலக நாடுகள் வெளிப்படையாக கண்டிக்கிற ஒரு அவமானகரமான ஆட்சி மோடி தலைமையிலான பாசிச ஆட்சி. வக்ஃப் திருத்த சட்டத்தை எனக்கு முன்னர் பேசியவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் சோர்வின்றி போராட வேண்டிய போர்க்குணத்தை இஸ்லாமிய சமூகமும் இதர ஜனநாயக சக்திகளும் பெற்றாக வேண்டும். சோர்ந்துவிடக் கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. போராட்டத்தின் ஊடாக அதை வீழ்த்த முடியும், அந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்க முடியும். இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை என்பது 15 விழுக்காட்டுக்கு மேல், சற்றொப்ப 20 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாடு இங்கே உருவாகக்கூடிய அளவுக்கான மிக கொடூரமான ஒரு ஆட்சியை மோடி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தூண்டுகிறார்கள். இந்த வெறுப்பின் இறுதி நிலை அப்படித்தான் கொண்டு போய் விடும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. 20 கோடி மக்கள் தொகை என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 3.5 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மிக கணிசமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம். இவர்கள் யாரும் அந்நியர்கள் இல்லை, அராபியர்கள் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இஸ்லாமியர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் இஸ்லாமியர் என்று எண்ணுவதை காட்டிலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று எண்ணுவது மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட பாசிசத்தை எதிர்க்கிற போர்க்குணம் இன்னும் வலுப்பெறும். நாம் யாரோ எவரோ அல்ல, எங்கிருந்தோ அடைக்கலம் தேடி வந்த அகதிகள் அல்ல. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆனால் சனாதன பாசிச கும்பல் இஸ்லாமியர்களை அந்நியர்களை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மத்தியிலே இந்த உளவியலை கட்டமைக்கிறார்கள் என்பதை விட இஸ்லாமியர்களுக்கே அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள். இஸ்லாமியர்களே தங்களை
இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத அந்நியர்கள் என்று உணரக்கூடிய வகையில் வெறுப்பு பிரச்சாரம் இங்கே மேலோங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற கருத்து மிகவும் நுட்பமான ஒன்று. ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களை இஸ்லாமியர் என்றே உணர வைத்து இந்த மண்ணிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் என்கிற உணர்வை திட்டமிட்டு விதைக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. இஸ்லாமிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் நாங்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் நாங்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த தேசம் எங்களுக்கான தேசம் என்கிற உணர்வை பெற வேண்டும். தோழர்களே, இஸ்லாமியர்களுக்காக வேறு எவரோ போராடி இந்த உரிமைகளை பாதுகாப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திராமல் இஸ்லாமியர்களே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான போர்க்குணத்தை பெற்றாக வேண்டும். அது ஆட்சியாளர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும். வன்முறை தேவையில்லை.